ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மாடல் 7 பார்க்க போகிறோம். ஸோ இதான் மாடல் 7. இது எப்படி ட்ரா பண்ணுறதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். ஜஸ்ட்டு சர்க்கிளும் ரெக்டாங்கிள் தான், அதை வச்சு ட்ரா பண்ணிடலாம். இதெல்லாம் பேசிக்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளேன் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிட்டு அதோட டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். உள்ளது வந்து 30, வெளியே உள்ளது வந்து 50. இப்போ ஓகே கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் பார் ஸ்பேஸ் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 60 mm கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இது பிளெயின் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் போய் பிளேன் எடுத்துக்கோங்க. நடுவில் அந்த இது வரைய போகிறனால பிளேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளிப் ஆஃப் சைடு கொடுத்துட்டு 5 mm டிஸ்டன்ஸில் தான் அந்த பார்ட் வருது. ஸோ 5 mm எடுத்துக்கிட்டு வரைய போகிறோம். ஸோ பிளேன் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சு போய்ட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டு கன்வெர்ட் எட்டிட்டிஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் இருந்து ஸோ ஒரு எல் திருப்பி போகிற ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா, ஒரு நிமிஷம் கைஸ் பார்த்துக்கிறேன். ஸோ 125. ஸோ இது ரெண்டுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து 15. அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 18. ஓகே, இப்போ எக்ஸஸாக உள்ளதை வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். எக்ஸஸாக உள்ள சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் இந்த லைனுக்கு லென்த்தை கொடுக்க மறந்துட்டே பாருங்கள். ஸோ இது வந்து 44 கொடுத்து முடித்த பிறகு இப்போ எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரெக்ஷன் அப் டு 50 mm. ஸோ இங்கிட்டு 5 அங்கிட்டு 5 போச்சுன்னா 50 தானே. ஸோ 50 mm. இப்போ டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுத்துட்டு சர்க்கிள் எடுங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜு வரைக்கும். ஸோ 50 mm டயாமீட்டரு. தென் சென்ட்ரு சர்க்கிளில் எவ்வளோன்னா 20 mm நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட் கைஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம இதுலேயே ஃபுல் லென்த்து கொடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 44 + 25 69க்கு லென்த்தை கொடுத்துக்கிட்டு இப்போ இதிலேருந்து சர்க்கிள் மட்டும் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 25. இப்போ அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 நினைக்கிறேன். ஓகே, டயாமீட்டர் வந்து எவ்வளவு? 25. அது அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் 25, இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் 25. ஸோ கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து இந்த எட்ஜஸை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிம் கொடுத்துருங்க. ஸோ இந்த லைன் ட்ரிம்மு. அதே மாதிரி இந்த அவுட்டர் சர்க்கிளோட இந்த போர்ஷன் வந்து ட்ரிம் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஸோ கான்டூரை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த பார்ட்லாம் கட் ஆகணுமோ அந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
கட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைடு வரையணும்ல. ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு சரிங்க லைன் எடுத்துக்கிறேன். சென்டர் லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, சாரி கைஸ் கொஞ்சம் இதாகுது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஒரு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30, இதோட டயாமீட்டர் 50. அஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து 25, சாரி இதுதான் வந்து 20, அது 25, இது 20. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கன்வெர்ட் இன்டெக்ஸ் எடுத்து இந்த எட்ஜை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக உள்ள சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப இருக்குனால இந்த ரிலேஷன்ஸை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இதுக்கு ரேடியஸ் கொடுத்து வச்சுக்கோங்க டைமென்ஷனில். ஓகே, ரேடியஸ் 25. இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 18 mm. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மொத்தம் 4 போர்ஷனில் 3 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு போர்ஷன் தான் இருக்குது. அதுவும் சென்டர் பாயிண்ட் வர்றதுனால நம்ம பிளேன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டோம்னா பிளேன் வந்து சென்டராக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிளேனில் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு லைனு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு கன்வெர்ட் இன்டெக்ஸில் இந்த எட்ஜை வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படி 2 பாயிண்ட்டாக போகிறேன்னா, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும்ல, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அது இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த 30 mm போட்டாச்சு. இது வந்து 100 mm அப்படியே இருக்கும். இதை மட்டும் நார்மல் லைனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் வரைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. இந்த ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணுறீங்க. மிட் பிளேன்லேருந்து அது எவ்வளோன்னா 12 mm. ஓகே, அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணி பழகுனா தான், அதுக்கு முன்னாடி கலர் கொடுத்துக்கிறோம், ட்ராப் பண்ணி பழகுனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஷேப்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மாடலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வரைய கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளேன் வந்து ஒரு பார்ட்டோட சென்டராக வரணும்னா அந்த பார்ட்டோட 2 ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.